எது உங்களை ஒரு உணவு கடையை திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை, ஒரு இன்டென்ஷனை உங்களுக்கு பில்ட் பண்ணுச்சு? ஒரு கப் டீக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் பாத்தீங்கன்னா 5 rupees. அந்த டீ நம்ம 10 rupees வித்தாலும் மந்த்லி 50,000 வரை ப்ராஃபிட் வரும். 1.5 லட்ச ரூபாய் இருந்தா காஃபி பிரான்ச்சைஸ் எடுத்து மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. அதர் பிவரேஜஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் சேர்த்து மந்த்லி 1 lakh to 2 lakh வரை earn பண்ணலாம். அதை நம்பி தான் ஏமாந்தேன். அது ஒரு ஸ்கேம் சார். 1.5 லட்ச ரூபாயில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் எடுத்து விட்டுருவாங்க. வெறும் 2.5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போதும் உங்களாலையும் இந்த மாதிரி ஒரு சூப்பர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் எதுவுமே காசுக்கான ஒர்த் இருக்காது. கருப்பட்டியில வெள்ளை சர்க்கரை கலந்து கொடுப்பாங்க. இந்த பிசினஸோட பேர் பாத்தீங்கன்னா மகாராணி கருப்பட்டி காஃபி பிரான்சைஸ் அப்படின்னு சொல்லலாம். வெறும் 2.5 லட்ச ரூபாய் தான் உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்கும். நிறைய பேர் கடை வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. இதான் நடக்குது இப்போ. அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு? 1.5 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணா 1 லட்ச ரூபாய் மாசம் சம்பாதிக்கலாம். இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ற பிளான்ல இருக்கீங்கன்னா லைஃப் டைம் அக்ரிமெண்டோட ராயல்ட்டி இல்லாம இப்பவே உங்களால எடுத்துக்க முடியும். வெறும் 2.5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல. இந்த ரீல்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா, ப்ரொமோஷன் வீடியோன்னு ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இவருக்கு இதான் வேலை. ஆனா 1.5 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு நீங்க எப்படி நம்புனீங்க? ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. அப்போ ஏதோ ஏமாந்துட்டேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது முட்டாள்தனம், ஏமாந்துட்டேன். வியாபாரம் நல்லா நடக்கும்னா சரி ஊதுறான்னு ஊதிட்டாத. எவ்வளவு லாஸ் ஆச்சு? 10 லட்ச ரூபாய் கிளாஸ். எனக்கு 1.5 லட்ச ரூபாய் தான் முதலீடே. நீங்க அப்படிதான் சொன்னாங்க. அண்ட் இந்த பிராண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 2.5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனா 10 லட்ச ரூபாய் இழுத்து விட்டா. அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு? 1.5 லட்சம் கொஞ்சமா அதிகமாகும் சார். பிரான்ச்சைஸிக்கே 4.25 லட்சம் கொடுத்தோம். எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு. அவங்க கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லி 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. நீங்க பிரான்சைசிட்ட வந்து எனக்கு லாஸ் ஆகுதுன்னு நாங்க பிரான்சைசி ஓனர்ஸ்ட்ட சொன்னா ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி அவங்க 6 மந்த்துக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணேன். எனக்கு ஒன்றும் முடியல, வந்து சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டதுக்கு அதான் இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற வந்து பார்த்துட்டு லொகேஷன் சரியில்லை, நீ வேற லொகேஷன் மாற்றுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? வேற என்னையா உங்க வேலையும் மண்ணும். ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கும் போதே அவங்க சொல்கிறது என்னன்னா, நாங்கள் லொகேஷன் நாங்கள் பார்த்து தான் ஓகே பண்ணுவோம், அப்போ தான் நீ வைக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த பிராண்டோட சைடுல இருந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினர் உங்க இடத்துக்கு வந்து ஒரு 3 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரி, அவங்க தான் பார்த்து ஓகே சொன்னாங்க. இப்போ வந்துட்டு லொகேஷனை நீ மாற்றுன்னு சொல்கிறாங்க. மெய்ய பணம் பொய்ய பண்ண மாத்தீங்களா போடா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நீ டீ காஃபி வரலையா ஜூஸ் கடை போட்டுக்கோன்னு. கருப்பட்டி காஃபின்னு போர்டை போட்டு நான் எப்படி ஜூஸ் கடை போட முடியும்? அந்த கருப்பட்டி காஃபி ஷாப் வைக்கிறது நான் தனியாக வச்சிருந்தனால மொத்தம் 5 லட்ச ரூபாய் சூப்பராக வச்சிருக்கலாம். என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போட. அதுக்கு நான் தனியாக வச்சுட்டு போயிருப்பேனே. ஓ, அவங்க கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன் நிறைய. நல்லா இருப்பீங்களா டேய்? நல்லா இருப்பீங்களா? தேங்க்யூ சார். டேய், பிரான்சைஸ் எடுக்கக்கூடியவங்க எப்படி தெரியுமா வராங்க? இந்த டேட்ல ஒரு நல்ல நாள் இருக்கு, இதுக்குள்ள எனக்கு ஒரு கடை வேணும். இது அது இல்ல. அந்த கடை வந்து அவங்க 4 கடை தான் காமிப்பாங்க. இந்த கடையில எனக்கு இந்த கடை கொடுத்துட முடியுமா? இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. பாரு மாப்பிள்ள, என்னைய போய் லூசு பயங்கறியா? லூசு தான் மாப்பிள்ள. சார், அவர் போட்ட ரீல்ஸை பார்த்து தான் நான் வந்தேன். அவர் சொன்னது என்ன தெரியுங்களா? 1.5 லட்ச ரூபாய். மாட்டிக்கிட்ட பங்கு. 1.5 லட்ச ரூபாயில மொத்த கடையை நாங்க செட் பண்ணி கொடுத்துருவோம்னு சொன்னது அவர் தான். இல்ல சார். இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? அது உண்மை. நான் காட்டட்டுங்களா உங்க ரீல்ஸ்? எடுத்து காட்டலாம், தாராளமா காட்டலாம். சார், உண்மையை மறைச்சிருவாங்க சார். அப்படி அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும்